Hi friends, welcome back to Mama's Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா என்னோட ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் நிறைய போகுது. நானும் கெஞ்சி கூத்தா அது கூட அங்க போனா தான் தெரியும் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு. நான் அதுக்காக தான் கஷ்டப்பட்டு ரெடி ஆயின்னு இருக்கேன் நானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. அது எனக்கு இல்லை, வீட்டுக்கு புது வீட்டுக்கு தான் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஓகே, ஷாப்பிங் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்காக தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால சரின்ட்டு என் கூட எப்பயுமே என் கூட தான் இருக்கும். அதனால என் கூட தூக்கின்னு கிளம்புறேன். ஓகேவா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த விளாக்ல வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் வீட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். போய் இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு. என்னென்ன ஷாப்பிங் அப்படின்னா, ஹேங்கரு, சோப்பு டப்பா வைக்கிறது, அதுக்கப்புறம் என்னப்பா டீ ஆங்கிள், துணி காய வைக்கிறது, இதெல்லாம் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். பாப்பா வந்தா இப்போ வரைக்கும் நம்ம துணி அங்க காய வைக்கிறதுக்கு அந்த ஒரு இதுதானே போட்டிருக்கோம். அதனால இப்ப பெருசா கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா வீடு ஃபுல்லா துணி காய வச்சுக்கலாம். அந்த மாதிரி பேபிமா பிளான் பண்ணுது. அதுக்கப்புறம் டவல் வந்து காய போறதுக்கு இடமே இல்ல கிடையாது. தொடச்ச டவல காய போறதுக்கு பெட் மேலயே போட்டு ஹேண்டில்ஸ்ல போட்டு அப்புறம் படிக்கட்டு ஏறறோம் தெரியுமா, அந்த கைப்பிடி மேலயே எல்லாத்தையும் போட்டுறோம், காய வச்சுட்டு இருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டு கடைசியா ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சா கரெக்டா மாட்டணும். நீங்க எங்க இருந்து இப்ப அடிக்கிறது 5th month செலிப்ரேஷனுக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் எல்லாத்தையும் அவசரமா ரெடி பண்ணின்னு இருக்கிறோம். ஓகேவா? இதென்னப்பா புதுசா செம்மையா இருக்குல்ல, அப்படியே கால மாட்ட அடக்குற மாதிரி. நானும் அதான் யோசிச்சேன், நம்மளும் அந்த மாதிரி வெங்கலத்துல ஒரு புலி வாங்கி தலைமையில வச்சுக்கோ. இது இதுல பாத்திருக்கேன் நானு, மால்ல இருக்கு, மால்ல சேலுக்கு வச்சிருக்காங்க ஒரு புலி அப்படி நின்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு புளிய வாங்கிட்டு வந்தா எங்க வைக்கிறது தலையில அப்படின்னு வீட்டை அடைச்சுக்கோ. சரி, ஓகே. யார் நான் வீட்டை அடைக்கிறேன்னா நீ வீட்டை அடைக்கிறியா? இப்ப பின்னால என்னென்னலாம் இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? டெய்லரிங் மிஷின், அப்புறம் வந்துட்டு இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரூம்ல எதுக்கு நான் அவ்வளவு கபோர்டு வச்சேன்? எனக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லாம் என் ஐட்டம்ஸ் தான் இருக்கணும். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? போனதெல்லாம் தூக்கி அது உள்ள வைக்க போகுது. இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்குன்னா ஒரு மூட்டை சிமெண்ட் பை வரும்ல, அந்த பை ஃபுல்லா ஒரு பெட்டு துணி எல்லாம் போட்டு எடுத்துன்னு வருது. நான் தைக்கணும், நிறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ண வேண்டியது. அதுக்கெல்லாம் இப்ப உனக்கு நேரமே இருக்காது. இல்ல, இப்ப சும்மா இருக்கிற நேரத்துக்கு மோனா இல்லாத டைம்ல எல்லாம் ட்ரை பண்ணுவேன். அத பாப்பா இல்லாத நேரத்துல நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோ. உடம்ப வந்து ஜாக்கிரதையா பாத்துக்கோ. பாப்பா வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ணவே முடியாது, வேலை இருக்கும் நம்மளுக்கு. இல்ல, நமக்கு விட்டு துணி கூட தைக்கிறதுக்கு முடியல ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஏதாவது ஓர அடிக்கலாம்னா கூட முடிய மாட்டேங்குது. அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ், இந்த ரூம்ல தான் எல்லாமே பண்ணணும், அங்கதான் போய் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அப்படின்னாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்ப போய் எந்த கடையில வாங்குறதுன்னு தேடி இருக்கோம், போய் தேடி வாங்கிட்டு சொல்றோம். ஏய், என்ன பண்ற? அதுக்கும் வெட்டியா கார்ல க்ளீன் பண்றோம் பாருங்க. உனக்கு அது குப்பையா? ஆமா, இங்க வா, இங்க எத்தனை வா, உன் குப்பையை காட்டு. நீ எத்தனை வா ஒண்ணா? ஃபர்ஸ்ட் குப்பை நீ கடாஸ்ல மார்க் எப்படி ஓடும் பாருங்க பேபி மார் பொறுக்கிறதுக்கு. ஏய் அப்படிதான் பண்ண கூடாது. வா, அடுத்த குப்பை மெயின் குப்பை. இதனாலதான் குப்பையே சேருது வீட்டுல. எதுக்கு இப்ப இதை தூக்கிட்டு வந்து வச்சு இப்ப அடைச்சு வச்சு வேடிக்கை பார்க்க? அடைச்சு வச்சு வேடிக்கை பார்க்கலப்பா, இது பண்றப்பா. நான் இங்க தைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்றேன். அங்க இருந்து ஒரு டேபிள் தூக்கி போட்டோம், பிஞ்சு போச்சு. சரி, அது இங்க எதுல உட்காந்து தைப்ப நீனு? எனக்கு தான் ஒரு டேபிள் இருக்குது. என்ன டேபிள்? அது ஃபோல்டிங் டேபிள் வச்சுக்கிறேனே. ஃபோல்டிங் டேபிள் தான் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல செஞ்சிருக்கோமே. அது இருக்கு. தைக்கணும்னா அது மேலேயே வச்சு தச்சுக்க வேண்டியதுதான். நின்னுங்கனே தச்சுன்னு இருப்பியா? நின்னும் தைச்சுக்கலாம், உட்காந்துனும் தைச்சுக்கலாம். அதுல சேர் போட்டுக்க வேண்டியதுதான். ரெட் கலர் சேரா? ரெட் கலர் சேர்ல வேற சேர், மர ஸ்டூல். அதுக்கு ஹைட்டுக்கு தான் பார்த்து வாங்கணும். இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற மர ஸ்டூலே ஓகே தான். எங்க ஆயா ஸ்டூலா? உங்க ஆயா கூட அப்படி யூஸ் பண்ணிருக்காதுடா, நான் தான் யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். அது எத்தனை வருஷத்து ஸ்டூல் தெரியுமா அது? சரி, எத்தனை வந்து உள்ள வை. வா, ஓவரா பேசாத. கமான், வெயில மிஷினை காய விடுற நீனு. சீக்கிரம் எடுப்பா, இப்படி ஸ்லோவா போயின்னு வந்துனுங்கிற. இதை மறந்துட போறேன், இதை ஃபிக்ஸ் பண்ணி கையோட எடுத்துன்னு போகணும். அங்கேயே யாருனாவது கூப்பிட்டு மாட்டிக்கலாம், வெய்ய உள்ளே. இல்லை வேணாம்,
அங்கே யாரை கூப்பிட்டு நான் நம்ம லேட்டாக போனோம்னா யாரை கூப்பிட்டு அப்படியே கொடுத்தானா அப்படியே எடுத்துன்னு போய் நான் உயர முடிக்கி நீ முடிக்கி எஸ் இல்லைன்னா ரான்சன் கிட்ட சொல்லி அதை மட்டும் மாட்டி விடுன்னு. அப்புறம் என்ன விடு. எது ரான்சன் கொஞ்சம் நாள் கம்மியாகும்ல. சரி வா சீக்கிரம் வேலையாகட்டும். எப்படி சுத்தின்னு கிடக்குற. ரிமோட் ஃபேனு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டம்பர்கு. அதில் கூட காற்று வர மாட்டேங்குது வெயில் காலத்தில். அது கடைக்காரர் என்ன சொல்கிறாரு, காற்றுலாம் வராது மாதிரிலாம் இருக்காதுங்க, அதுக்கு கரெக்டாக தான் இருக்குது ஃபேன் எல்லாம். வெயிலுக்கு பத்தல, உடம்புக்கு அந்த காற்று பத்த மாட்டேங்குது, அதனால அது ஸ்லோவாக ஓடுதோ அப்படின்ற ஃபீல் நம்மளுக்குன்றாரு. நம்ம வீட்டில் அங்கே ஏசியாக வரைக்கல, இங்கேருந்து அங்கே போனால் மௌலி கதறான். ஏசியாக வரைக்க மாட்டேங்குது. என்னம்மா அங்கேயே இருந்திருக்கலாமாம்மா, அங்கேயே இருந்திருக்கலாமான்ட்டு பாவ இங்கேருந்து போய் பிள்ளைக்கு அங்கே சோறு இல்லாமல் ஆயிடுச்சு. கதறின்னு இருக்குது, அது மட்டும்தான் சொல்லினுக்கிறான். புளிக்குழம்புலாம் நைட்டு சாப்பிட்ற மாதிரி கனவெல்லாம் வருதாமாப்பா. புளிக்குழம்புலாம் நைட்டு சாப்பிட்ற மாதிரி கனவெல்லாம் வருதாமா. பாவம் புள்ள, நாளைக்கு புளிக்குழம்பு வச்சு தரேன் அப்படின்னு. அவசரப்பட வேணாம்னு சொல்லு அவனை. அதான் அவங்க அக்கா ஒரு மாசத்துக்கு வந்துருந்தான்னு வச்சுக்கோ, இது விதமா கிடைக்கும். இது இங்கே வை, அவங்க வந்து எடுத்துன்னு போய்ப்பாங்க. கீழே வெளியிலே வை. காலையில் சொல்லுது புளிக்குழம்புலாம் சாப்பிட்ற மாதிரி கனவெல்லாம் வருதுமா அப்படின்றான். ஒரு வாரம் இங்க விதவிதமா சாப்பிட்டுட்டு பத்தியா ஒரு வாரம் செய்யவும் அவன் வாய்க்கு என்னென்னலாம் கேக்குது, கனவுலெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சு அவனுக்கு. நல்லது இல்லை பேபிமா இது. என்னப்பா நானும் சுற்றி சுற்றி ஒன்று எடுத்துன்னு இருக்கிறேன். எவ்வளோ ஸ்லோவாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு இருக்க. நீ என்ன அப்படியே சொல்லு எடுத்து வச்சு எல்லாத்தையும் இங்கே எடுத்து வை, இங்கேருந்து உள்ளே எடுத்துன்னு வச்சுக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் இங்கே கீழே வை. என்னென்ன எடுத்துன்னு வந்தேன்னு எல்லாத்தையும் இங்கே கீழே வை. டக்கு டக்குன்னு எடுத்துட்டு குப்பை வை, இங்கே வை. இந்த குப்பையை நீங்க வாசல்லே வச்சா கூட யாரும் தூக்கி போக மாட்டாங்க. 10 நாள் இங்கே தான் கிடக்கும் வாசல்லே. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தீங்க போடு. நான் எடுத்துன்னு போய் என் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நான் அடுக்கிறேன். ஒன்று விடாம எல்லாத்தையும் தூக்கின விட வந்துச்சு. அங்கே 2 இருக்கிறதெல்லாம் இங்கே ஒன்று வைக்கிறேன், அவ்வளோதான். அங்கே 2 இருக்கா எல்லாமே, அவ்வளோதானா? நீ கால் சுடும், நீயே போ. அங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி வைக்கணும். ஸ்ட்ரைட்டாக வருதா? ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக வருதா? அது மெஷர் பண்ணிக்கலாம். 2 மட்டும் ஸ்ட்ரைட்டாக வருதா மட்டும் பார்த்துக்கோ. இங்கே இருந்து இந்த அளவு மெஷர் பண்ணிக்கலாம். ராத்திரியில கூட விடாம நம்ம பண்ணியே தீரணும்னு ஒரு குறிக்கோளோட வந்துட்டான் இன்னைக்கு பிரபு. நாளைக்கு கூப்பிட்டா யாரும் வரமாட்டான். அல்ல அவனே வரமாட்டான். அவள் தான் இதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு தான் அவனுக்கா தோணும், சரி கூப்பிட்டுனே இருக்கிறாரு நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு. அது வரைக்கும் அவனுக்கே தோணாது. சண்டே கோயிலுக்கு போயிட்டாக்கா அதுக்கப்புறம் பசங்களாம். நானும் அதான்டா சொன்னேன், நாளைக்கு வராதிங்க மண்டே வாங்கன்னா. இல்லை நாளைக்கு வந்தே தீருவோம் நாங்கன்ட்டாங்க. இதுக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்குது. சரி விட்டா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அடியில் மோட்டர் வச்சுட்டாங்க, ப்ரெஷர் மோட்டரில் தண்ணி நல்லா வந்ததுன்னா ஒரு குளியலை போடணும் ராத்திரி. இதனால எங்கே அதில் ஒன்றும் பெருசாக வரல, கம்மியாக தானே வந்தது. இது சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அங்கே சக்கூசியே இறக்க சொல்லணும். அது வரைக்கும் சக்கூசி இறக்காம தான் இருக்கிறேன். கரெக்டாக உள்ளே வந்துடும் சொல்லியிருக்காங்க. சைஸு சக்கூசியா அது கரெக்டாக வந்துடும், அது பிரச்சனை இல்லை. இதில் இப்போ தண்ணி வர வைக்கணும். பாருங்க ஜேவியர் எவ்வளோ லீனாக இருக்கிறான், ட்ரிம்மாக இருக்கிறான்றது இதுதான் ஒரு பெரிய இது. இந்த கேப்பில் நின்றுறான், ஏசியோட கேப்பில். ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சா? இப்போ தான் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம், என்ன ஆக போகுதுன்னு தெரில. எனக்கு ஷவர் பேனலில் நல்லா ஃபாஸ்ட்டாக வரணும் தண்ணி. கொஞ்ச நேரம் ஆறணுமாடா? ஆமாம், கொஞ்சம் சொல்யூஷன் போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சம் நேரம். இப்போ எதாவது கீழே ஒர்க் பண்ணுறோன்னா நான் இதை மட்டும் லாக் பண்ணால் போதும், பண்ணிக்கிட்டா போதும், இப்படி திருப்பினா போதும்.
ஓகே. மோட்ரு நம்ம வேலை பார்க்கணுன்னா மட்டும்தான் இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்குல்ல கீழே இருக்கிற வால்வை இங்கே இருக்கிறத ஆன் பண்ணி விடணும். அப்படி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டு மட்டும் இருக்குது. சரி, அது ஏதாச்சும் வேலை பார்க்குறதா இருந்தால் நீ தானே வர போகிற. பார்ப்போம் எவ்வளோ, ஒரு 10 நிமிஷம் ஆறட்டுமா? ஆறின பிறகு போட்டு போய் ஷவர் பேனலில் நிற்போம் என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். வாவ், சக்ஸஸ்! இப்போ சூப்பராக வருது. இது அந்த இது பாடி ஷவர் வை. அது இல்லை, இது அந்த 4 ஷவர் இருக்கு பாரு இங்கே மேலே. இதெல்லாம் இதில் கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாக வருது. என்னப்பா பேசுப்பா, காலையிலேருந்து என்னப்பா இங்கே வந்து உருட்டின்னு இருக்கேன். இதுக்கு தான் நான் உங்க கூட வரமாட்டேன்னு சொல்கிறது. எதுப்பா தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருது? ஐயோ நாங்கள் இது ப்ரெஷர் மோட்டர் மாட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணுறாங்க. இங்கே ஆஃப் ஆயிடுச்சு. முடிஞ்சிச்சா? நீ பைப்பை ஆன் பண்ணுப்பா. இங்கே ஆன் பண்ணலையா? அதுவும் சேர்ந்து வருது இல்லை ஒட்டுக்கா வருதுப்பா. 5க்கும் ஒரே பட்டனாக இருக்கு, அதனால தான். அது ஃபோர்ஸாக வருது. இது நல்ல ஃபோர்ஸ். லைட்ல எரியுது பார்த்தீங்களா, எல்இடி லைட்டு. இது நல்ல ஃபோர்ஸ். அது வந்து தண்ணி தப்பான்னு ஊற்றுறதுக்கு. அது ஹேண்ட் ஷவர். அதான் எல்லாத்துக்கும் ஒரே சுவிட்ச் கொடுத்ததுனால ஃபோர்ஸ் அதில் வரல பெருசா. பேக் கிழிஞ்சிருந்துருங்க. மௌலி தான் கை வச்சு கழுவ மாட்டான், அவனுக்கு தான் தேவைப்படுதான். அந்த வயர்ல ஏதோ மடங்கியிருக்கோ? இரு வெயிட் பண்ணாது, அது எப்படி வருதுன்னு பாருங்க. எப்பா எத்தனை மணிக்கு வந்தப்பா? இப்போ எத்தனை மணி ஆச்சுப்பா? நீ பாட்டுக்கு என்னமோ பண்ணின்னு இருக்கீங்க உட்காந்துன்னு. வேற என்னப்பா பண்றது? இது எத்தனை மணிக்கு வந்தேன், எத்தனை மணிக்கு போறோம்ன்றிய, எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கோம் இதுக்கு. அப்போ இது சக்ஸஸ் ஆகணும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் இதெல்லாம் பேசினு இருப்பாரு. ஓகே, நம்ம தொடப்பக்கட்ட ஸ்டாண்டு இன்னைக்கு மாட்டியாச்சு பாருங்க. ஓ, இங்கே ஃபுல்லாக எல்லாத்தையும். அதுக்கப்புறம் சும்மா நம்ம டவல் மட்டும் காய போடுறதுக்காக வந்துட்டு இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு மாட்டியிருக்கேன். இந்த ஸ்டாண்டு என்ன காட்டு. இதில் எப்படி துணி காய போடுவேன் அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. ஐயோ, இப்படி 2 பக்கமும் வந்து இப்படி இறக்கி விட்டுக்கணும். இப்படி இறக்கி விட்டுக்கிட்டா நம்ம துணி காய போட்டுக்கலாம். ஓகேவா? வேணாம்னா ஏற்றி விட்டுக்கலாம். வேண்டாம்னா இப்போ நான் வச்சு இங்கே வந்து வெறும் டவல் மட்டும்தான். டவல் மூக்கு துடைக்கிற துணி இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு தான். இதை மீதெல்லாம் மேலே போட்டுருக்கோம். அதனால இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா இது மேலே ஏற்றி விட்டுறணும். நம்ம தேவைங்க போது மட்டும் இது வந்து இது பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் மேலே துணி காய போடுற இடம் நான் மேலேயே போய் பார்க்கல. மோட்ரு ஓடுது. மோட்ரு இன்னும் கட் ஆஃப் ஆகல. துணி காய போடுற கம்பிங்க போட்டாச்சு. ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் அது இதுன்னு எல்லாமே இங்கே கிடக்குது. அதனால இந்த பக்கம் இதுக்கு இந்த பக்கம் தான் வந்து இங்கே கார்டன் வைக்கலான்ட்டு ஐடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் மாட்டியாச்சு. எனக்கும் ட்ரில்லிங் எல்லாம் போட்டாங்க. ப்ரெஷர் மோட்டர் மாட்டி தண்ணியும் வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஃபோர்ஸாக எல்லா இடத்துலையும் வருது. இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக வந்து இதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் காய போடுறது நிம்மதியாக காய போடலாம். மேலே கொண்டு போயிட்டு இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வந்து அந்த வீட்டில் எப்படி புழங்குறோம் அதே மாதிரி இந்த பயிர் பண்ணியாச்சு. இனி ஒன்று என்னன்னா, இப்போ வந்து இந்த கைப்பிடிங்க காட்டு கைப்பிடி பாருங்க. இதெல்லாம் வந்து இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள போடவே இல்லை பத்தியா? அது வந்துட்டு வெள்ளையா தெரியுது பத்தியா? நாளைக்கு பாலிஷ் போட்டா சரியா போயிடும். இதுக்குள்ள போடவே இல்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இப்போ வந்து சரி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் டோருக்கும் நமக்கு சரி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனல் வேலை என்ன, ஒன்று பாக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மட்டும்தான். ஓகேவா, பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கர்டன் போட்டுக்கலாம். பெயிண்டிங் பண்ணுற மாதிரி தெரில அப்படின்னா கர்டன் நான் போட தான் போகிறேன். என்னமோ அது மொத்தத்தில் நம்ம ஏதாவது நம்ம வேலையை முடிச்சாகும். பெயிண்டிங்க்கு பாப்பா வந்துட்டாங்கன்னா திரும்பி பண்ண முடியாது. பெயிண்ட் அந்த ஸ்மெல் அவளுக்கு ஒத்துக்காது. அதனால அதை யோசிச்சு தான் நம்ம பண்ணோம். இப்போ வரைக்கும் எல்லாமே ஓகே, கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறம் நமக்கு எதுவும் தேவைப்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங்க. ஓகே, பாய்.